என்ன மரகதம், என்ன யோசிக்கிற? என்னன்னு சொல்ல தெரியலண்ணே. ஒரே பதட்டமா இருக்கு. அண்ணே அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது இல்லண்ணே? பயப்படாத மரகதம், மச்சானுக்கு ஒண்ணும் ஆகாது. என்னங்க இந்தங்க அண்ணி, நீங்க பேசுனது எல்லாரையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எப்பவுமே உங்க கண் பார்வையில தான் பிள்ளைங்க இருப்பாங்க. இப்ப அவங்கெல்லாம் யாரும் இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு. ஆமாம்மா, எனக்கு புனிதாவோட பேசாம இருக்கவே முடியாதுதான். அண்ணி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் அண்ணி. புனிதாவை பத்தி நம்ம எவ்வளவோ மணிகண்டன் கிட்ட எடுத்து சொல்லியாச்சு. அப்ப கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. இந்த விஷயத்துல அவனாதான் அவளை புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவளை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நீங்க கொஞ்ச நாள் இங்க இருக்கணும். எல்லாம் சரிதாம்மா. நான் அங்க இருக்கும்போதே அந்த மணிகண்டன் அவளை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ நான் வேற அந்த வீட்ல இல்லையே, அவன் என்னென்ன பண்ணுவானோ தெரியல. இப்ப நீங்க ஏன் அண்ணி தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, புனிதாவை பாத்துக்கிறதுக்காக தானே அவ புருஷன் கபிலன் இருக்காரு. அவர் பாத்துப்பாரு அண்ணி. உங்க மருமக தான் போன் பண்றா. இருங்க, நான் ஸ்பீக்கர்ல போறேன். தேவான, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, இங்க ஒரு பிரச்சனைமா. பிரச்சனையா? என்ன என்னாச்சுன்னு சொல்லு. மணி புனிதாக்கா கிட்ட வழக்கம் போல பேசிட்டு இருந்தான். வழக்கம் போல அவங்க பேசுறது சண்டை ஆகி அந்த சண்டையில மணிகண்டன் என்ன? அம்மா, மணிகண்டன் புனிதாவை என்னம்மா பண்ணா? தெய்வானே, என்ன ஆச்சு? சண்டையில என்ன ஆச்சு? புனிதாக்கு என்ன ஆச்சு? என்னம்மா இது? சொல்லுமா. அத்த, மணிகண்டன் பேசினதுலயும் எந்த தப்பும் இல்ல அத்த. எனக்கு அது தேவையில்லம்மா. இப்ப புனிதா எப்படி இருக்காமா அத சொல்லு. நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, புனிதா எப்படி இருக்கா? புனிதா இப்ப எப்படி இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா தெய்வானே? அந்த சண்டையில அக்கா கீழே விழுந்துட்டாங்க. வயித்துல அடிபட்டுருச்சு. அக்காவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ, கடவுளே கடவுளே, என்ன கொடுமை இது! நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து போச்சு. நான் என் புனிதாவை பார்க்கணும். நான் புனிதாவை பார்க்கணும். புனிதாவை பார்க்கணும். நான் வந்துட்டேம்மா. போனவே நான் அப்புறம் பேசுறேன். என்னம்மா, எங்கம்மா போற? இல்லனே, நீ சொல்றது கேளுங்க. மணிகண்டன் உங்களை வெளியவே போக கூடாதுன்னு சொல்லிருக்காப்ல. வேணும்னா போன் பண்ணி அவங்கிட்ட பேசுங்க. அவன் யாரு? நான் வெளியே போக கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? கொஞ்சம் போய் என் பொண்ணு இப்ப இருக்கிற நிலைமையில நான் அவ கூட இல்லாம இங்க இருக்கிறது என் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் போறேன். நான் போயே ஆகணும்னே. இருமா, நான் வேணா உன்னை கொண்டு போய் விடுறேன். அண்ணே, நானே போய்க்கிறேன். பாத்து பொண்ண பார்க்க போறியா நீ? போ, உள்ள போ. வாங்க. டேய், நீ எல்லாம் எனக்கு புள்ளையா இல்லடா. போடா. டேய், புள்ள தாச்சி பொண்ணுடா அவ. உன் அக்காடா அவ. எப்படிடா அவளை போய் தள்ளி விட உனக்கு மனசு வந்துச்சு? டேய், மனுஷனே இல்லடா நீலா. அரக்க. உன்னெல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்கு. உங்களுக்கு புனிதா மட்டும்தான் பொண்ணுன்னு சின்ன வயசுல இருந்தே தெரியுமா? டேய், என்னடா பேசுற? அம்மா ஸ்தானத்துல இருந்து புனிதா தானடா உனக்கு எல்லாமே பண்ணா. பாவுண்டா அவ. குடும்பத்துல நானும் உங்க அப்பா உன்னை திட்டும் போது கூட அவ தானடா உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா நின்னு இருக்கா. எப்படிடா, எப்ப உனக்கு அவ மேல இவ்ளோ வன்மம் வந்துச்சு?
புனிதா எனக்கு சப்போர்ட் பண்ணத பத்தி பேசுறீங்கல்ல, என்னைக்காவது அப்பாவும் நீயும் எனக்காக சப்போர்ட் பண்ணிருக்கீங்களாமா? அப்போ நாங்க அதெல்லாம் பண்ணதுக்கு இப்ப நீ எங்களை பழி வாங்கிட்டு இருக்கியாடா? ஏற்கனவே உன்ன மாதிரி அங்க ஒருத்தன் கிளம்பி வந்து உங்க அப்பாவை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ ஒண்ணு பண்றியா? உன் ஆத்திரம் தீர என்ன ஏதாவது பண்ணிடுறா, பண்ணிடு. புனிதா பாவண்டா, அவளை விட்டுடா. பாவண்டா அவ, என்ன தேடுவாடாவ. நான் போறேன். அம்மா அம்மா இங்க வாங்க. இப்ப கூட நான் உங்களை தேடி வந்தது உங்களுக்கு தெரியலையாமா? என்னடா பேசுற? நீயும் புனிதா ஒன்னாடா? ஏன்னா மாசமா இருக்கிற பொண்ணுடா அவ. நானும் புனிதாவும் ஒண்ணு இல்லைன்னு நீங்க நடந்துக்கிட்டதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேமா. நீங்க இங்க இருந்து போக கூடாது. ஏண்டா எனக்கு ஆர்டர் போடுறியா? எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? கோவப்படாம கொஞ்சம் கேளுப்பா. அண்ணி ஒரு தடவை புனிதாவை போய் பார்த்துட்டு வந்துட்டோமே. இல்ல அத்தை, இதெல்லாம் அம்மா வர வைக்க அவங்க போடுற பிளான் அத்தை. மணிகண்டா, கொஞ்சமாவது கூட இருக்கிறவங்கள நம்ப மணிகண்டா. நான் எல்லாரையும் நிறைய நம்பிட்டேன் மாமா. இப்ப கூட கபிலன் என் மேல கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போயிட்டு இருக்காரு. போகட்டும், உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அப்படி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நீ அப்படியாவது திருந்துறியான்னு பாப்போம். கைய எடுன்னா கைவிடு. அம்மா போமா போ. நீ திரும்பி வரும்போது உன் புள்ள உயிரோடவே இருக்க மாட்டான். நீ போ. என்னடா பிளாக்மெயில் பண்றியா? நான் போவேன்டா. என் பொண்ணை பார்க்க நான் போவேன். போமா போ. இனி நீ எப்பவுமே என்ன பார்க்கவே முடியாது. போமா. என்னதான் உனக்கு பிடிக்காதுலாமா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏன் இப்படி என்ன பாடா படுத்துற? கடவுளே, புனிதா கண்ணு என்ன மன்னிச்சிரடி தங்கம். மரகதம், உன் கூட யாரு இருந்தாலும் இல்லனாலும் கண்டிப்பா மாப்பிள்ளை புனிதா கூட இருப்பாரு. புனிதா, இந்த அம்மாவை மன்னிச்சிருடா, மன்னிச்சிரு. ஐயோ கடவுளே. அண்ணி, உங்க பாச போராட்டத்தை பத்தி எனக்கு என்ன சொல்றதே தெரியல. எனக்கு இப்ப இருக்கிற பயம்லாம், மகாலிங்கத்துக்கு இருக்கிற கோவம் எல்லாமே இப்ப உங்க பக்கம் திரும்பி இருக்கும். அதுவும் புனிதானா அவருக்கு உயிர். புனிதாவுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த கோவம் இன்னும் அதிகமாயிடும். அண்ணி, நீங்க இங்கதான் இருக்கீங்க, நீங்க எதுவுமே பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும் அண்ணி. அண்ணி, நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அண்ணி, எங்கே இருங்களே அண்ணி. புனிதா தனியா இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், புனிதாங்கிறவங்களை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? அதோ அந்த வார்டு தான்.